ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜாவா வண்டி ஒன்று வந்திருக்கு. ஜாவாவில் இது என்ன பண்ணலாம், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலி வந்து வண்டி சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலன்னு இருக்குது. என்ன ஃபால்ட்டுன்னு எல்லாம் கழட்டி பார்க்கும்போது தெரியுது, வண்டியில் வந்துட்டு ரெட்டிஃபைர் லைன் வரலன்ட்டு செக் பண்ணோம். சரி, நான் கஸ்டமர் டைம் வாங்கிட்டு வரேன், டைம் கொடுங்க, ரெடிமே கொடுத்துறேன்ட்டு சரின்ட்டு ஃபுல்லாக கழட்டி செக் பண்ணி பார்த்தா ஒயரிங் தான் ஸ்டார்ட் ஆகிடுது. ரெடி பண்ணிட்டோம். இப்போ வண்டியில் பேட்டரி மாட்டிட்டோம். ஒரு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சார்ஜ் நல்லா ஏறுதா செக் பண்ணிக்கலாம். அது சார்ஜிங் பக்கம் ஏதோ செக் பண்ணுவோம். ஏறுது. அதாவது வந்து 14 வரணும். ஆக்சுவலி இது வந்து லேட்டஸ்ட் பிஎஸ்எஸ்னால எல்இடி லைட் எரிஞ்சிலே இருக்குங்களா, அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேட்டிங்லேயே இருக்கு. மற்றபடி பக்காவா இருக்கு. இப்போ வந்து ஹெட்லைட்டும் பிரைட் ஆயிடுச்சு, பக்கா பிரைட் ஆயிடுச்சு. இந்த ஜாவா ஸ்பேர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டைம் கொடுத்தா ரெடி பண்ணி கொடுக்கலாம். பட் என்ன சொல்கிறது, இந்த ரெட்டிஃபயரு, காயிலு, மேனிக் காயிலு, செல்ஃப் மோட்ரு, ஃபில் பம்பு எல்லா ஸ்பேரும் கிடைக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாமே நான் வாங்கி மாட்டி தரேன் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லா சென்சார் வண்டியும் பண்ணலாம். இந்த மாதிரி ஜாவாவோட ஸ்பேர் வந்து சீக்கிரமாக கிடைக்காது. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒரு 2-3 நாளில் ஜாவா ஸ்பேர் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துறேன்.